டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இது சினிபூத். இன்னைக்கும் சினிமா பத்தின பல விஷயங்களை பார்க்க போறோம். சூர்யா 44 அப்படின்னு சொல்லும்போது கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் எங்கெங்கெல்லாம் ஷூட்டிங் எடுக்கிறாங்க பாருப்பா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நாள் ஊட்டியில் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில இடங்களில் ஷூட் போச்சு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூலை கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ அப்படியே சென்னையில் ஒரு ஸ்கெடியூல் வைக்க போகிறதாவும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வருஷத்தில் நிறைய நடிகர்கள் இதில் ஜாயின் ஆயிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். கேரளாவில் கொஞ்ச நாள் வேற ஷூட்டிங் நடந்துச்சு. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அடுத்ததான் இந்த திரைப்படத்துடைய அப்டேட் என்னதான் வச்சிருக்கீங்க? ஒவ்வொருத்தங்களும் ஆட் ஆன் ஆகிறத போட்டே படத்தை ப்ரொமோட் பண்ணிடுறீங்களே எப்படிப்பா? இன்னும் இந்த படத்துடைய டைட்டிலே வைக்கல. ஆனால் சூர்யா 44 அவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னா காரணம் ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஆட் பண்ணுறோம் அப்படின்றத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு நடிகை அப்படின்னு சொல்லலாம் நந்திதா தாஸ். அழகி, கன்னத்தில் முத்தமிட்டால், இந்த மாதிரியான நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு நல்ல இயக்குனரும் கூட. இப்படி இருக்கும்போது நந்திதா தாஸ் ரொம்ப நாள் நடிக்கல, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலேயே அவங்க நடிக்காமல் இருக்காங்க. இப்போ இந்த திரைப்படத்தில் அவங்க ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ண போகிறாங்க அப்படின்னும், அந்த கதாபாத்திரம் கண்டிப்பாக இந்த திரைப்படத்தில் ஒரு ட்விஸ்டிங் பாயிண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய நடிகர்கள் உள்ள ஆட் ஆன் ஆகிறதுனாலையும் என்னமோ தெரியலங்க, இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அந்த வரிசையில் இப்போ நந்திதா தாஸும் இதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் ஆடடா நல்ல நடிகைங்க, இவ்வளோ நாள் நாங்கள் அவங்கள மிஸ் பண்ணோம், நல்ல செம சாய்ஸுங்க அப்படின்ற மாதிரிலாம் கார்த்திக் சுப்ராஜை ரொம்பவே புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்களுக்கு என்ன மாதிரியான கதாபாத்திரம் இந்த திரைப்படத்தில் அவங்களை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இது இல்லாமல் இந்த படத்துடைய ட்ரைலரு அண்ட் இந்த படத்துடைய ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாமே கூடிய விரைவில் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சூர்யா ஃபேன்ஸுக்கு அப்டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. சுந்தர்சி அப்படின்னு சொன்னோன்னா நம்ம எல்லாருக்கும் அரண்மனை, கலவகலப்பு இந்த மாதிரியான படங்கள் ஞாபகம் வரும். இப்போ அரண்மனை 4லாம் அல்டிமேட் ஹிட், 100 கோடிக்கு மேலே வசூல் அப்படின்னு சொன்னதுனால திரும்பவும் நான் வரேன், பட் அதுக்கு முன்னாடி ஒரு காமெடி படத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாருமே இந்த கலகலப்பு படத்துடைய செகண்ட் பார்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, அதான் கிடையாது, மறுபடியும் வடிவேலோட ஒரு கூட்டணியில் வரேன் பாருங்க அப்படின்ற மாதிரி கேங்ரஸ் அப்படின்ற படத்தில் அவங்க நடிக்க போகிறதா ஒரு அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க இல்லையா? இதில் குறிப்பாக திரும்பவும் நம்ம வந்து பழைய காம்போவை மறுபடியும் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. தலைநகரம்லாம் இவங்களுடைய காம்பினேஷனை பார்த்து எல்லாரும் வியந்து போனாங்க. அப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய பேர் எப்படி பார்த்திபன் அண்ட் வடிவேலுக்கு இருக்குமோ அதே மாதிரி சுந்தர்சி வடிவேலுக்கு இருக்குப்பான்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ சுந்தர்சி அவர்களுடைய இயக்கத்தில் வடிவேல் அவர்களும் நடிக்க போகிறாங்க அப்படின்னும் போது ரொம்பவும் சந்தோஷமான ஒரு தருணத்தை அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே இப்போ ஷேர் பண்ணி பகிர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. இதுலேயும் குறிப்பாக நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஃபுல் ஃப்ளஜ்டாக ஒரு காமெடி படமாக மட்டுமே தான் இந்த கேங்ரஸ் இருக்க போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராயன் அப்படின்ற ஒரு படம் செம சக்சஸ். அதுக்கப்புறமா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ற படத்தை இப்போ எடுத்திருக்காங்க. இந்த படமும் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. கோல்டன் ஸ்பேரோ அப்படின்ற ஒரு பாட்டு இப்போ வரைக்கும் இணையத்தில் வைரல்னு வச்சுருக்காங்க. இப்படி இருக்கும்போது அடுத்ததாக என்ன ஆப்ஷன் வச்சிருக்காங்க அப்படின்னா, மறுபடியும் இயக்க தான் போறாரு, ஆனால் அவருடைய இயக்கத்தில் அவர் நடிக்கவும் போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இன்னும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதாங்க, எப்பவுமே இவரோட திரைப்படமும் புது ஒரு ஃபிளேவர் எதிர்பார்ப்பார் இல்லையா? அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் இவருக்கு வில்லனா அருண் விஜயை போட போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். அருண் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய படங்கள் அவரும் நடிச்சிட்டு தான் இருந்தார். பிரேக் த்ரூவா இப்போ ரீசெண்டாக எந்த படமும் வரல, பட் ஆனால் இந்த படம் கண்டிப்பாக அதை பீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது இல்லாமல் அசோக் செல்வனும் இதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறதாகவும், அறிமுக ப்ரொடியூசர் தான் இந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. பட் இந்த படத்துடைய பட்ஜெட்டு 120 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அந்த கதைக்கு ஏற்ற ஒரு பிரம்மாண்ட பட்ஜெட் தான். ஸோ அதனால் நல்ல பட்ஜெட்டில் ஒரு அற்புதமான படம் கூடிய விரைவில் வர காத்திருக்கு. படத்துடைய ஃபர்தர் அப்டேட்லாம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அரண்மனையை பற்றி பேசிட்டு காஞ்சனா பற்றி பேசலாம். இப்படி காஞ்சனா 4 இதுக்காகவும் எல்லாருமே வெயிட்டிங். ஏன்னா இப்போ அரண்மனை காஞ்சனாக்கு மட்டும்தான் அந்த ஹாரர் காமெடி போட்டி வந்துட்டே இருக்கு. நடுவில் டிடி ரிட்டர்ன்ஸ் மட்டும் வந்துட்டு போகும். இப்போ அதோடைய செகண்ட் பார்ட்டும் ரெடி ஆகிட்டு இருக்கு. சரி, ஓகே, இந்த படத்துடைய கதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும் அப்படின்றக்காக எழுதிக்கிட்டே இருந்தார் ராகவா லாரன்ஸ். அதுக்குள்ளேயே நம்ம மாற்றம் அப்படின்ற வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்துட்டோம். ஆனால் இப்போ இந்த கதைகள் எல்லாம் வேலையும் முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் நம்ம ஷூட் ப்ராசஸ் தான். சரி, ஹீரோயினா எப்படிப்பா? நிறைய ஹீரோயின்ஸ் இருப்பீங்களே அப்படிங்கிற பிரதானமான கேரக்டரில் பூஜா கிட்ட பேச்சுவார்த்தை நடக்குதாமா, அவங்கள பேசாமல் நடிக்க வைக்கலாமே அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்களாம். நல்ல விஷயம், நல்ல ஆப்ஷன் தான். சரி, ஓகே, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இன்னும் இதில் 2 ஹீரோயின்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவும் 3 ஹீரோயின் தான். ஸோ அதனால் என்னென்ன ஆட்கள் என்னென்ன மாதிரியான கேரக்டரில் போடலாம் அண்ட் இந்த கதை இன்னும் எப்படி பில்டப் பண்ணலாம், எங்கே ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருக்காங்களா. அண்ட் இதுக்கு ஏதாவது இந்த காஞ்சனா அப்படின்னு பேர் இல்லாமல் வேறு ஏதாவது டைட்டில் வச்சுருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். சரி, அதில் வர கேரக்டர் எப்படி இருக்க போகுது, நம்ம மொட்டை சிவா கெட்ட சிவா மாதிரி இருக்க போதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்றைக்கி நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.